ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பற்றி சொல்ல போகிறேன். அதாவது ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் அப்படிங்கிறது என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லீனியர் இன்டகிரேட்டட் சர்க்யூட் உள்ள ஒரு டைப் ஆஃப் ஆப்ரேஷன் சர்க்யூட் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஐசி 555 ஒன்று இருக்குது. அதே மாதிரி ஓபி ஆம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ஸ்பெஷல் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓபி ஆம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷார்ட்டாக சொல்லுவாங்க ஆப்ரேஷனல் ஆம்ப்ளிஃபையர் அப்படிங்கிறத. ஸோ இப்போ நான் இதில் ஆப்ரேஷன் ஆம்ப்ளிஃபையர் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அதோட பேசிக் என்ன, அதோட கனெக்ஷன்ஸ்லாம் எந்தெந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ போன வீடியோவில் அதை பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருப்பேன் எல்ஐசி பற்றி. ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த எல்ஐசியோட அப்ளிகேஷன்ஸ்லாம் எங்கெங்கே இருக்குது, என்னென்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எல்ஐசியோட அப்ளிகேஷன்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ ரேடியோ கம்யூனிகேஷன், மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல், அது மாதிரி இப்படி பல இடங்களில் இந்த எல்ஐசியோட அப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதை மாதிரி இது என்னென்னா ஐசி அப்படிங்கிறது, அதாவது இன்டகிரேட்டட் சர்க்யூட், அதாவது லீனியர் ஐசினாலே எல்ஐசினாலே அதான் லீனியர் இன்டகிரேட்டட் சர்க்யூட்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ லீனியர் ஐசி, இந்த ஐசினாலே ஒரு ஸ்மால் செமிகண்டக்டர் சிப்லேயே எல்லாத்தையும் உள்ளே வச்சுருப்பாங்க. அது அந்த கதைகள் எல்லாமே நான் இன்ட்ரோவில் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ இந்த ஓபி ஆம்புங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ஐசி தான். ஸோ ஐசி 741 அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இதோட ஸ்ட்ரக்சரோட நேம். அதோட பேசிக் ஸ்ட்ரக்சர் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அதில் பார்க்குறீங்க, ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டுட்டு மைனஸ் ப்ளஸ் இங்கே ஒரு டெர்மினல் எடுத்துருக்காங்க. ஸோ இது அவுட்புட் டெர்மினல், இந்த ரெண்டு இன்புட் டெர்மினல் வச்சுருக்கோங்க. ரெண்டுமே இன்புட் டெர்மினல்னு கேட்டிங்கன்னா ஒன்று இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினல், இன்னொன்று நான் இன்வெர்ட்டிங் இன்புட் டெர்மினல். ஸோ ரெண்டு டைப் ஆஃப் சிக்னலுமே நம்ம கொடுத்து ஆப்ரேட் பண்ணலாம் அந்த ஐசியை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கீழே அதோட டைப்ஸ் பற்றி பார்க்குறீங்க. ஸோ 4 பின், 8 பின், 10 பின், 14 பின், இப்படி டைப்ஸ் ஆஃப் எத்தனை பின் உள்ள டைப்ஸ் வேணாலும் இதில் இருக்கலாம். எத்தனை பின்னு இல்லை, இந்த 4 டைப் ஆஃப் பின்ன உள்ள ஒரு ஓபி ஆம்ப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நான் காமனான ஒரு ஓபி ஆம்ப், அதாவது 8 பின் சாக்கெட்டை பற்றி தான் சொல்ல போகிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்க்குறீங்க ஓபி ஆம்ப் அப்படிங்கிறதோட 8 பின் சாக்கெட் அப்படிங்கிறத பார்க்குறீங்களா. ஸோ இந்த இதுக்கு 8 பின் ஐசி 741. ஸோ 1 2 3 4 5 6 7 8 இப்படி தான் நம்பர் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இங்கே டவுன்லோட் ஆடலையும், இங்கே அப்லோட் ஆடலையும் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்பர் 1 ஆஃப்செட்டு, நம்பர் 5 ஆஃப்செட். இந்த ஆஃப்செட்டுன்ற பின் எதுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஐசின்றது சின்ன சிப் மாதிரி இருக்கும்ல. அப்போ உள்ளலாம் என்ன மாதிரி ஆப்ரேஷன் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லணும்னு நினச்சா ப்ராக்டிக்கலாக பார்த்தா தான் புரியும். ஸோ அது மேனுஃபேக்சரோட வேலை அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்மளோட வேலை என்னன்னா மேனுஃபேக்சர் பண்ண அந்த ஐசி எடுத்து நம்ம அனலைஸ் பண்ணணும். அதோட தியரிட்டிக்கல் அனலைசிஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மேனுஃபேக்சர் நம்ம சொல்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா எத்தனையோ வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பற்றி படித்து சொல்கிறது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் அதை படித்து நம்ம தியரிட்டிக்கலாக பார்க்குறதோட ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது தான் புரியும். ஸோ அதுக்கு சான்ஸ் கம்மி தான். ஸோ முடிஞ்சால் நான் தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அது ரொம்ப கஷ்டம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. பட் இருந்தாலும் அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சு நம்ம இந்த தியரிட்டிக்கலாக அனலைஸ் பண்ணுறது என்னங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ 2 3 இன்வெர்ட்டிங் நான் இன்வெர்ட்டிங் இன்புட் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. அவுட்புட் 6 அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. 6th பின் தான் அவுட்புட்டு. இந்த 1 and 5 ஆஃப்செட் சொல்லுவாங்க. இந்த ஆஃப்செட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசி ஆஃப்செட் அப்படின்னு சொல்லுவாங்க. டிசி ஆஃப்செட் அப்படின்னாலே பிரசன்ஸ் ஆஃப் டிசி வோல்டேஜ் ஆர் டிசி கரண்ட் இந்த ஏசி சர்க்யூட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஏசி சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய ஏசி சர்க்யூட்டில் ஒருவேளை ஏதாவது இடத்துல டிசி வோல்டேஜோ டிசி கரண்ட்டோ அப்ளை ஆனால் அது பேர் தான் ஆஃப்செட். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இடத்துல இன்புட் கொடுக்க வேண்டியிருக்குன்னா அந்த இடத்த யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட்லி இது யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 8th பின் நோ கனெக்ஷன், 7th பின்னும் 4th பின்னும் தான் வோல்டேஜ் சப்ளை அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. வோல்டேஜ் சப்ளை கொடுத்தா தான் ஆப்ரேட் ஆகும் இல்லையா. ஸோ அந்த டிசி வோல்டேஜ் சப்ளை என்னன்னா பாசிட்டிவ் டெர்மினல் 7லையும் நெகட்டிவ் டெர்மினல் 4லையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஐசி 741. இந்த இன்புட் சப்ளை எப்படி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு டயக்ராம் போட்டுருங்க இல்லையா. ஸோ இதை என்ன 7 ப்ளஸ்லையும் 4 நெகட்டிவ்லையும் கொடுக்கணும். ஸோ இப்போ இதை ஒரு 15 வோல்ட் ரேட்டடில் கொடுக்கும்போது நீங்கள் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏன் இந்த ப்ளஸ்ஸை 7ல் கொடுத்துட்டு இந்த நெகட்டிவே எடுத்துகிட்டு போய் 4ல் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுக்கவே கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் எடுத்து டேரெக்டாக கனெக்ட் பண்ணிங்கன்னா ஐசி டேமேஜ் ஆயிரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா ஐசி ரொம்ப சின்ன ஒரு நேனோ எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் ப்ராஜெக்ட் இல்லையா. ஸோ அதனால் ஹெவி அமௌண்ட் ஆஃப் கரண்ட்டோ வோல்டேஜோ தெரியாதனமாக நம்ம கொடுத்துட்டோம்னா டேமேஜ் ஆகும், ஷார்ட் சர்க்யூட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ரொம்ப கேர் பண்ணி தான் அதை பண்ணிக்கணும். ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா 2 விதமான 15 வோல்ட் டிசி சோர்ஸ் எடுத்து இதோட நெகட்டிவையும் இதோட பாசிட்டிவ் ஷார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதில் உள்ள பாசிட்டிவ் இதோட நெகட்டிவ் எடுத்தால் இங்கே கனெக்ஷனில் கொடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சு சொல்லியிருக்கோங்க. இதான் பேசிக் ப்ராசஸ் ஆஃப் கிவிங் அ வோல்டேஜ் சப்ளை டு ஐசி 741 அப்படிங்கிறதையும் நான் இதில் இது மூலமாக சொல்லிக்கிறேன். ஸோ இந்த வோல்டேஜ் சப்ளை இப்படி கொடுக்குறோம் பேசிக்காக ஒரு விஷயம். ஸோ அதாவது 3 விதமாக இந்த வோல்டேஜ் சப்ளை கொடுக்கலாம். இதை ப்ரிவென்ட் பண்ணுறது மூலமாகவும் அதை மாதிரி
இதை வந்து எந்த மாதிரி விதத்தில் வந்து நல்லபடியாக வந்து ஆப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கீழே நான் வந்து ஒரு 3 டயக்ராமில் காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டயக்ராம் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஆர்சி நெட்வொர்க், அதாவது ரெசிஸ்டரும் கெப்பாசிட்டரும் மட்டும் தான் இருக்கும். இந்த ரெசிஸ்டரோட வேல்யூ எப்படி இருக்கணும் பார்த்தீங்கன்னா வந்து கிரேட்டர் தேன் 10 கிலோ ஓமாக இருக்கணும், அதாவது வந்து கிரேட்டர் தேன் 10,000 ஓமாக இருக்கணும். ஏன் அவ்வளோ வேல்யூ இருக்கணும் அப்படின்னா வந்து இன்புட் கரண்ட் வந்து ஒரு வேளை அதிகமாக இருந்ததுன்னா அது ஐசியை டேமேஜ் பண்ணிடுங்கிறதுக்காக அதோட வேல்யூ வந்து எப்போவுமே வந்து கம்மியாக தான் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த கெப்பாசிட்டர் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து டீகப்பிள், அதாவது வந்து மேபி வந்து ஏதாவது வந்து சார்ஜ் ஆகி அதனால ஒரு வோல்டேஜ் ட்ராப் வந்து அங்கே வந்து ரொம்ப அக்கறாயிடக்கூடாதுங்கிறதுக்காக, வோல்டேஜ் ட்ராப் அங்கே அதிகமாக அக்கறாகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த கெப்பாசிட்டரை கனெக்ட் பண்ண முடியலாம். இது சார்ஜ் ஆகி அது தேவையான இது டிஸ்சார்ஜ் பண்ணி அது கொடுத்துக்கலாம். ஸோ அதனால் அந்த டீகப்ளிங்கிறதுக்காக இதை வச்சுருக்காங்க, தெரிஞ்சுக்கோங்க. இது ஒரு விஷயம். ஸோ இது இந்த மாதிரி ஆர்சி நெட்வொர்க் யூஸ் பண்ணி நம்ம வோல்டேஜ் சப்ளை கொடுக்கலாம். அப்படி கொடுக்கும்போது பாசிட்டிவில் வந்து டோட்டல் வோல்டேஜ் சோர்ஸ்லேருந்து ஹாஃபும், நெகட்டிவில் டோட்டல் வோல்டேஜ் வந்து ஹாஃபும் வந்து போகும், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஜெனார் டயோடு யூஸ் பண்ணுறது. ஜெனார் டயோடோட கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒர்க்கிங் பற்றி ஒரு வீடியோவில் நான் முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன். அதோட ப்ராசஸ் என்னென்னா வந்து வோல்டேஜ் ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து வோல்டேஜை வந்து எவ்வளோ வோல்டேஜ் நமக்கு வேணுமோ அந்த வோல்டேஜ் வந்து ரெகுலேட் பண்ணி கொடுக்கும் இந்த ஜெனார் டயோடு அப்படிங்கிறது. ஸோ அந்த ஐசிக்கு நமக்கு எந்த அளவுக்கு வந்து வோல்டேஜ் வேணுமோ அந்த அளவுக்கு வோல்டேஜை வந்து நம்ம இந்த ஜெனார் டயோட யூஸ் பண்ணி நம்ம வந்து கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இது யூஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டேரெக்டாக அதில் வரக்கூடிய கரண்ட் அதில் போய் வோல்டேஜ் ட்ராப் ஹெவி ஆகி அங்கே வந்து கண்டிப்பாக ஐசி வந்து டேமேஜ் ஆகும், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஒருவேளை அங்கே வந்து ஹை வோல்டேஜ் போச்சுன்னா வந்து இது வந்து தன்னோட லெவலை வந்து கூட்டிக்கிட்டு அதுக்கு வந்து கரெக்டாக வந்து கொடுக்கும். ஒருவேளை அங்கே வந்து வோல்டேஜ் லோவாக போச்சு, ஒர்க்கிங் வோல்டேஜ் அங்கே கிடைக்கலனா கூட இது வந்து என்ன பண்ணால் வந்து ஹை அமௌண்ட் ஆஃப் கரண்ட் எடுத்து அது கொடுத்து வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணி அதோட ஒர்க்கிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறதா வந்து இதோட வேலை, மெயின் வேலை வோல்டேஜ் ரெகுலேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து செகண்ட் டைப். இந்த ரெண்டுமே இல்லைனா வந்து தேர்ட் ஒரு டைப் இருக்குது. ஸோ தேர்ட் டைப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து டயோடு யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த டயோடு யூஸ் பண்ணுறது மூலமாக என்ன அப்படின்னு பார்த்து டயோட்னா வந்து இது வந்து ஜெனார் டயோடு, இது வந்து நார்மல் ஃபார்வர்டு வோல்டேஜ் அல்லது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து நம்ம ஜெனார் டயோடு வந்து ரிவர்ஸ் இதுக்குன்னே ரிவர்ஸ் பயாஸ்க்குனே வந்து மேனுஃபேக்சர் பண்ணுது. இது வந்து நார்மல் வந்து ஃபார்வர்ட் பேசிங் மட்டும் தான். நார்மல் ஃபார்வர்ட் பேசிங் மோட், ரிவர்ஸ் பேசிங் மோட் வந்து கிடையாது. ஸோ இந்த ஃபார்வர்ட் பேசிங் மோட் மட்டுமே கொடுக்குறது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து ஐசியோட வோல்டேஜ் வந்து ரிவர்ஸ் ஆகாமல் இது வந்து ப்ரிவென்ட் பண்ணும். ஏன்னா இது ஃபார்வர்டில் மட்டும் தான் கண்டக்ட் ஆகும் இல்லையா. ஸோ தட் ஐசியோட வோல்டேஜ் வந்து ரிவர்ஸ் ஆகாதுங்கிற ஒரே காரணத்துக்காக இது வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இதையும் தாண்டி வந்து ஒரு வோல்டேஜ் வரும்போது பாட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து பொட்டன்ஷியோ மீட்டர். இந்த பொட்டன்ஷியோ மீட்டர் என்ன வந்து வேரியபிள் ரெசிஸ்டர்னு சொல்லுவாங்க. இதை அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக இதோட ரெசிஸ்டிவ் வேல்யூ வந்து வேரி பண்ணி அது மூலமாக நம்ம என்ன பண்ணலாம் வந்து வோல்டேஜும் வந்து அது கொடுக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து வேரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 3 டைப் ஆஃப் கிவிங் வோல்டேஜ் டு IC741 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ நான் சொல்ல நினச்சேன். ஸோ ஆப்ரேஷனல் ஆம்பிளிஃபையரை பற்றி ஜஸ்ட் ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, இதோட அனலைசிஸ்லாம் என்ன, இதோட ஒர்க்கிங் ஆப்ரேஷன்லாம் என்னங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் வந்து எதாவது டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு என்னென்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறது வந்து கமெண்ட்ஸில் சொல்லிட்டே இருங்க. அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். நம்ம சேனலை பற்றி ரிவ்யூஸ் வந்து சொல்ல மாதிரி தான் இருக்கேன். ஸோ நாளைக்கு இதை மாதிரி நல்ல ஒரு டாப்பிக்கோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.